அளிக்கும் சிரித்தார் சில்லறையும் சிதறும் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை பேச அழைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் போன ஈவெண்ட்ல. நீங்க சொல்றத சொல்லிடுறேன். சென்னை சில்க்ஸ் மேனிக்யூன் மாதிரி இருக்கீங்க மேடம். இல்லை ரொம்ப அழகா இருக்காங்க. ப்ளீஸ் இல்லை நீங்கள் இவ்வளோ சொன்னதை கேட்டுருந்தாங்க. என்றைக்குமே கிடையாது. நான் பட்டம் நான் தானாக வர்றது அது. ஓகே ஓகே, இது வேறு ஃபங்க்ஷனு, நம்ம ஒழுங்காக பேசுகிறோம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிறைய படத்தை இங்கே வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இது மாதிரி ராம் சார்கிட்ட ஃபோன் வருது. இந்த மாதிரி படம் பண்ணோம், டூயிங் ப்ரொடகனிஸ்ட் இன் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட்டோட சொன்னார். அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையாது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்பில்லை. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னோடனே, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன், வந்துட்டேன் 20 மினிட்ஸில் வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சரி இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த படத்தில் 2 சீன் பாருங்கள் அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்போ இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலைக்கீழே தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுற்றிட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுற்றிட்டு இருக்காரு. தண்ணி மூஞ்சி தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கு. எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஐயோ சார், இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதில் என்ன பண்ணேன் சார், நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம படம் மட்டும் அப்படின்னோன்னா இப்போ சொன்னார், இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது. நீங்கள் படிங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 ஹவர்ஸே திருப்பி கூப்பிட்டார். எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு சார், ஆனால் அங்கேயே தான் இருக்குது, நான் படித்து சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. உடனே திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு 1 வீக்கில் ஃபாலோ பண்ணார். சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட்டில் படிச்சிடுறேன் சார் அப்படின்னு. சரி, ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவே இல்லை இந்த புக்கை. நான் அங்கே போய் இறங்கணுன்னே, சார் எப்படி இருந்தது? அப்புறம் சொல்லிட்டேன், சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படித்து தான் உங்களை மாதிரி நல்லா அறிவாளியாக இருப்பேன் சார் லைஃப்பில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்டு. திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு. அப்படியே பார்த்தாரு. அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு. ஓகே, இது நாளைக்கு படித்து சொல்லுங்க அப்படின்னாரு. சார் நான் அப்படியே காலில் விழாதுக்கிறேன், சார் புரிஞ்சிருச்சு என்ன படம்னு, தயவுசெய்து இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னென்னா, இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பார் அப்படின்றது. சார் கோச்சிங்க சார். ஸோ இல்லை என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த படத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம இங்கே பேச வேணாம்னு தோணுது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து 1 ஹவர், நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடித்த உடனே அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்கிறாரு, காலைல 6 மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்ட்டு. இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவர், வரத்துக்கு 1 ஹவர். நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும்? நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூடில் நானே பேசுகிறேன் டைரக்டர் நேராக போய் கேட்டேன். சார் என்ன சார் 6 மணிக்கு வரும்? யார் சார் உங்களை 6 மணிக்கு வர சொன்னது? நீங்கள் 6:30 வந்தால் போதும் சார் அப்படின்னு. அது என்னன்னா, அது நடந்து வரதுக்கு 20 மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்குறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு என்னன்னா இது, சரி ஓகே அப்படின்னு நான் திருப்பி அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டேன். ஏன்னா அவரும் நான் தங்கிற ஹோட்டல் பக்கத்துலாம் தங்குறாரு, அவருக்கும் அதே டைம் தான். இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிட்டார் சார் அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டேரக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. அண்ட் அவருக்கு அந்த படம், அவர் எப்படி நான் ஒரு ஜோனில் இருப்பார். படம் உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கலாம், வேறு எதுவுமே தெரியவே தெரியாது, ஃபுல்லாக அதிலே தான் இருப்பார். அவர் இருந்தால் ஓகே, நம்மளே எடுத்துன்னு போகிறாருன்றது தான் நமக்கு ரொம்ப அது எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி 2 மினிட்ஸ் தான். ஓகே, போர் அடிக்கல. ஸோ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நாங்கள், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார், மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு 300-200 தான் கெப்பாசிட்டி, இது 650 சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னோம்னா அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லையே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டாங்க உள்ள. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது, சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாமே. அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல, அப்போ தான் புரிஞ்சுது
ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நம்மளோட அசெட். அவர் ஓகே, அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது சார். ஓகே சார், யூ ஆர் அவர் அசெட். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் 5 புது புது கதை சொல்லிட்டு போவார். ஓகே, அப்படியே ஒரு 50 கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார். அது எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம். அண்ட் உண்மையிலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன், மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு. என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா, மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்குன்ட்டு 6 நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்து 2 குரங்கு தான் அங்கே. ஓகே, அப்போ தான் நம்ம தெரிஞ்சது எவ்வளோ லவ் பண்ணுறாரு ராம் சார் அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பேசலை நான், இன்னும் ஆடியோ லான்ச்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்பில் மீட் பண்ணுறோமான்றது டவுட்டே எனக்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த அந்த அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுறேன். தேங்க்யூ கிருஷ்ணன்குடி சார் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் இல்லைனா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக அவரை தேங்க் பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர். எங்கே இருக்கீங்க? ஆமாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சுருக்காரு. நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. நீட் யுவர் சப்போர்ட் ஆல்வேஸ். அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர். அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா, இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதில் அவரும் ஒருத்தர். எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பராக வரும் நம்பிக்கை கொடுத்தவர். ராம் சார் அவ்வளோ லவ் பண்ணுறவர். அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா யுவன் மூலியமாக தான் இவர் தெரியும். அண்ட் யுவன் இந்த படத்தில் ஒரு பார்ட்டு தான். இன்றைக்கி கிளியராக சொல்லிடுறேன் நான். அண்ட் இது ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஆல்பம். ஐ திங்க் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகுது. அண்ட் மதன் கார்கி சார் 1000 பாட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பாட்டு எழுதாலும் என் படத்தில் தான் அந்த 1000th சாங் வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து இல்லை ஆஸ் அ கவிஞராக சொல்கிறேன். நானும் கவிதை எழுதுறேன்ல, அதனால சொல்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அண்ட் அருண் விஸ்வா வெல்விஷர். அண்ட் மாரி செல்வராஜ் சார். எப்படின்னா, இது மாதிரி ராம் சாரை லவ் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு. அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாரோன்னு தெரியல. ஃபாலோ இப்போ வந்துருங்க அப்படின்ட்டு. த லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல, அது வந்து ட்ரூலி அமேசிங். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். இது அப்புறம் பேசலாம். இன்சைட் ஜோக்ஸ் இது. அப்புறம் சித்தார்த் என்னன்னா, நான் ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சிட்ருக்காரு. அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், யார் தெரியுமா இவர்? இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் இவர் யார், இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி தெலுங்கு எல்லா இடத்துலையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. அன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த் இன்றைக்கி என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி. சித்தார்த் ஸ்டில் லாங் வே டு கோ. இதெல்லாம் மேடையில் பேசுகிறோம், தனியாக பேசுகிறோம், ரொம்ப அசிங்கமாக பேசிப்போம். ஓகே. அண்ட் ஒருவேளை நான் யாருன்னா மறந்துன்னா, மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்னென்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்குறது தான் நான் வந்திருக்கேன். என்னோட படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார். அண்ட் சார் அதாவது தொண்டையில் அடிபட்டு இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அண்ட் கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட், வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர். அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம். அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க. அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா, வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அப்பா அண்ட் மகன். ஓகே, இந்த படம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்தது. ராம் சாரோட அப்பா ஸோ இது அவர் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங்க்கு. என்னென்னா, என் பையன் படம் பாருங்கள் அப்படின்ட்டு. அன்றைக்கி தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ். அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது. ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவாங்க. அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் அப்பாவோட லவ் தெரியும். ஸோ அன்றைக்கி நான் உங்கள் வீட்லேயும் அந்த லவ் பார்த்தேன் சார் நான். அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் 1000 ட்ரூ ஸ்டோரிஸ் இந்த படம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுறது அப்புறம் பேசிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய எல்லா படைப்புலையும் ஒரு உண்மை இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை மீட் பண்ண நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லா படைப்புகள்லையும் ராமோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவரோட ஒவ்வொரு படைப்புலையும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே வந்து ஆசைப்படுவார். அதுதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் சொல்கிறதுக்கான காரணம். ராம் எல்லா படத்துலையும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் இருந்து டிஸ்கஸ் பண்ணுவார். நான் அவரோட எல்லா படங்களும் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அண்ட் நாங்கள் 2 பேரும் கற்றல் தமிழுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்.
அண்ட் ஆரம்ப காலத்தில் நிறைய சினிமா பேசியிருக்கோம். அண்ட் ராம், ஐ ஆல்வேஸ் லுக்ட் அப் டு யூ. நான் முதல் முறை உங்களோட ஹாம் சித்தார்த் ஹாம் ராம் நம்ம மீட் பண்ணனிலேருந்து ஒன்று நீங்கள் என்னோட ஓரத்தில் இருப்பீங்க, ஃபிசிக்கலி ஆல்சோ. ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் உங்களோட பேசணும்னா, அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உட்காந்துருந்தாலும் நின்றுட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் உங்களை தலையை நிமிர்ந்து தான் பார்ப்பேன். பிகாஸ் யூஆர் அ ரியலி இன்ஸ்பைரிங் கிரியேட்டர் அண்ட் யூ டூ திங்ஸ் தட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ. இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் அ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ். இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லையும் நான் ரொம்ப என்னோட ஒரு பிடிச்ச குழந்தையாக பார்க்குற படம் வந்து இந்த பறந்துப்போ. பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, பாசிட்டிவான, லைட் ஹார்ட்டடான, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம். அண்ட் அதில் வந்து ராம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை, அது அவர் ஒரு மிகச்சிறந்த கதாசிரியனாக இருக்கிறத ரெண்டுமே கலந்து வரப்போ, சிவா சொன்ன மாதிரி இட்ஸ் 1000 stories from real life that have made this film. The film is very very beautiful and the performances are outstanding, starting with Mithul. He's a lovely performance on debut, பயங்கர கான்ஃபிடென்ஸ். அண்ட் ராம் எப்போவுமே சின்ன பசங்க கிட்ட ரொம்ப நல்ல வேலை வாங்குவார். ஒரு வயசு தாண்டதுக்கப்புறம் அவங்களையும் சின்ன பசங்க மாதிரி வேலை வாங்குவார். பட் இந்த குழந்தைய வந்து ரொம்ப அழகாக கையாண்டு இந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு குழந்தையோட எல்லா லவபிள் ஃபீச்சர்ஸும் இந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் இந்த குழந்தை உங்களுக்கு கேட்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகாக பேசினேன். கங்க்ராட்ஸ். சிவா எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடிலேருந்து பழக்கம். அதே பர்சனாலிட்டி, அதே அன்பு. அண்ட் எல்லாருக்கும் சிவாவை பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். there's no எதுவுமே ஒரு ஃபேக்னஸே இருக்காது, எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக ஜாலியாக இருப்பாப்புல. இந்த படத்தில் ஐ ரியலி என்ஜாய்ட் வாட்சிங் சிவாஸ் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், அது அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம், இந்த கேரக்டராகவே மாறிட்டார். அண்ட் when I saw the whole film and I saw a very different version of Shiva in this film. So congrats Shiva. I think as a star நீ நிறைய வருஷங்கள் தாண்டிட்ட, பட் as an actor நீ வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் வைக்கிற படமாக இது இருக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல்வேஸ் வாண்ட் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ்னால் அந்த லேடி தான், அவங்க கிரேஸ் ஃப்ரம் கேரளா. நான் படம் பார்த்துட்டு ராம்கிட்ட ரொம்ப நேரம் அந்த கேரக்டர் பற்றியும், அதை எழுதப்பட்ட விதத்தை பற்றியும், அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். இட்ஸ் அ ரியலி சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸுங்க. ஐ கான்ட் வெயிட், நீங்கள் எல்லோரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறீங்க. இந்த 3 பேரோட இந்த கூட்டணி, இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்மை அமைச்சதுக்கு ஐ ரியலி வாண்ட் கங்க்ராச்சுலேட் குட்டி சார் அண்ட் பிரதீப் சார். வேர் இஸ் ஹி? So both of them really amazing to back a film like this. Adu vaayik apram, it's nice to see a film that will be seen in theaters and it will be seen over the top, it will be seen everywhere, and that's a very beautiful hybrid kind of an imagination. So congrats guys, thanks for backing this film. In the படத்துல work பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ராம் புரிஞ்சு எடுத்துருவார் அவரோட டெக்னீஷியன்ஸ், அது உங்களுக்கே தெரியும். Santosh Dayani is a tremendous musician. He's worked and learned from the greatest. அண்ட் சந்தோஷோட ராட்டி சாங் தான் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் நான் பேசினேன் when we first spoke. ஒரு பியூட்டிஃபுல் இண்டிபெண்டன்ட் சாங், அது பல கோடி வியூஸ் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணிச்சு. அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். அன்னிலேருந்து சந்தோஷ் மேலே ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் ஹீ இஸ் மேக்கிங் இஸ் பிக் ஃபில்ம் ஃபுல் ஆல்பம். அதுவும் 20 பாட்டுலாம், இட்ஸ் நாட் அ ஜோக். And I think you grabbed the opportunity with both hands, Santosh. I'm so happy for you, and just keep growing, brother. It's going to be amazing. And Karki is, well, he's an institution, Ironbat editor. So I'm so happy to have him on this project. And our Yevkadal Yevmalaike or Marubadi Ningra part, engalukku romba alaga edhi koduthiruந்தாரு, which Ram and I really enjoyed when he recorded it. In the part was just நான் சொன்னேன் இல்லையா, என்னோட எல்லா படைப்பிலும் ராம் இருப்பார், அவரோட எல்லா படைப்பிலும் நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். அதில் தான் அந்த அன்புனால வந்த ஒரு யாரு செஞ்ச வேலை, இது அன்பு செஞ்ச வேலை, அது இந்த படத்தில் தான். அந்த வேலை தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுற வேலையை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு. I'll always be part of everything you do, Ram, you know that. And எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், I want you to make more films, because நம்ம சினிமா ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்ரி 3 months எவ்ரி 6 months உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது. ஸோ ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்பப்போ ஒரு தீப்பந்தத்தை போய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்களாம் வர முடியும்.
இல்லைனா ரொம்ப இருட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஐ வாண்ட் யூ டு பி த வழிகாட்டி தட் யூ ஹவ் ஆல்வேஸ் பின். பட் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒத்தாசையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், வெதர் இட்ஸ் செல்வம் ஆர் விஸ்வா. And I'm so happy that these guys stand with you and love you and support you the way they do. And we'll always be there. So உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அது ஃபாஸ்ட் பண்ணணும், 2x 3x பண்ணணும்னா நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மேடல் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு சப்போர்ட் ஆஃப் ஃபில்ம். ஜூலை 4th எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ராமோட ஆசான்னா அவரோட சீடன் அருண் விஸ்வாவோட அடுத்த ப்ரொடக்ஷன் 3 BHK அதில் நான் நடிச்சிருக்கேன். அதுவும் ஜூலை 4th தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு மிக அழகான குடும்பத்தை பற்றின கதை. ஸோ எஸ், பறந்து போன்னு 2 பேர் சேர்ந்து கை கோத்து இறகு கோத்து நம்ம பறந்தா பெட்ரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் கம்மிங் ஆன் த சேம் டே. And I want all of you to love both of these films because they are both very sweet and fun and positive and emotional films. And இதை பார்த்துட்டு ஐ ஹோப் தட் 2 படத்துக்கும் நீங்கள் நிறைய அன்பு கொடுப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் அருண் விஸ்வா ஏன் டைரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னா, எங்களோட அதர் லாங்குவேஜ் டப்பிங் போயிட்டுருக்கு. அதை விட்டுட்டு 1/2 hour நான் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஓடணும். ஸோ மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பறந்து போ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் பாசிட்டிவ், ஆல்மோஸ்ட் கியூட் ஃபேரி டேல் ஆஃப் அ ஃபில்ம். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணனோ கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கிவ் திஸ் ஃபில்ம் அ லாட் ஆஃப் யுவர் லவ். இட்ஸ் ரிலீசிங் ஆன் July 4th வேர்ல்டு வைட். அண்ட் ஐ ஹோப் ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட படம். தந்தை ஒருபோதும் பாராட்டுக்களை பேசுவதில்லை, பாராட்டுக்களை தேடுவதில்லை, ஒருபோதும் பெருமை பேசுவர் அல்ல. தன் குழந்தையை உள்ளங்கையில் ஏந்தி உலகத்தை காட்டி உச்சம் தொடும் ஒரு அற்புதமான உணர்வு. அப்பா அப்பா ஒரு அப்பாவாக அப்படியே வாழ்ந்த படம் இது. பறந்து போ படம் மூலம் காட்டவிருக்கும் அன்பை, அன்பின் மேன்மையை படத்துக்கு படம் சொல்லும் படைப்பாளி, இயக்குனர், தயாரிப்பாளர் ராம் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிஜமாகவே என்ன பேசுறதுன்னு தெரில. எல்லோரும் சம்பிரதாயமாகவும் அன்பாகவும் ரொம்ப பேசிட்டாங்க. நிறைய போய் சொல்கிற ஒருத்தன் தான் நான். மேபி மாரி செல்வராஜ்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா ஃப்ளாவும் உள்ள, எல்லா குறைகளும் உள்ள ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தான் நான். ஸோ 10 அசிஸ்டன்ட் ரைடர்ஸ் பிடிச்சின்னா 2 அசிஸ்டன்ட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் ஒருத்தர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நான். அண்ட் இந்த படத்தில் இன்றைக்கி ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணலாம். முதல்ல யுவன் ஃபேன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தையில் டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ராம் டேஷ் 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 டேஷ்ன்னு போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு யுவன் தான் இசையமைப்பாளராக இருந்தார். அவருக்கான முன்படமும் கொடுத்தோம். பட் இந்த திடீர்னு ஒரு நாள் மதன் கார்கி சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படத்தில் பாடல்கள் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும், ஜிங்கிள்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு கார்ட்டூன் காட்டினார். அவர் தான் அந்த ஐடியா இதுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ யுவன் துபாயில் இருந்தார். நாங்கள் ரொட்டர்டாம் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பணும், பாட்டை முடிக்கணும். பட் அவ்வளோ பாட்டு அங்கேருந்து பண்ணவும் முடியல, என்னால் போகவும் முடியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு கோட் அந்த மாதிரி 2-3 படம் யுவனுக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ யுவன் சொன்னால் நான் பிஜிஎம் பண்ணிடுறேன், நீங்கள் பாட்டு மட்டும் அதை ஜிங்கிள்ஸ் தானே வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ எங்களுக்கு ஆபத் பாந்தவனாக வந்தவர் தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் அவர் எனக்கு ஆனந்த யாழை மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கலாம் கேட்காம, இந்த கதைக்கு என்ன பாட்டு அதை நான் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சந்தோஷ். அண்ட் அஃப்கோர்ஸ் யுவன் ஃபேன், நானும் யுவனோட ஃபேன் தான். யுவனை மிஸ் பண்ணுறேன். யுவனுக்கு எனக்கு எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை. இந்த படத்தில் யுவன் தான் பாட்டு பண்ணலே தவிர நான் பாட்டு பண்ண வேணான்னு சொல்ல. ஏன்னா யுவனுக்கு டைம் இல்லை. ஓகே, அதனால் இனிமேல் இந்த டேஷ்லாம் தூக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு இந்த டேடி ரொம்ப பாவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா அது கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அப்பாவை தோணும். ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பார், அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பான் போல இருக்குது, தங்க மீன்கள் அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்ப்பா இவ்வளோ மோசமான அப்பாவா நீ, இவ்வளோ கடுமையாக நடந்திருக்கேன்னு சொல்லி. இந்த படமும் பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்துட்டே இருந்தேன் நான். இந்த பாலாசக்தி ஷாட் வர்றப்ப இதுலேயும் ஏன்டா இப்படி காட்டியிருக்கேன் அந்த அப்பாவன்னு கேட்டார். ஏன்னா எங்கள் அப்பா என்னை எதுவும் திட்டினதில்லை, அடித்ததில்லை, ஏன்னு கேள்வி கேட்டதில்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணி கொடுத்தவர் தான் அப்பா. ஸோ அவருக்கு நான் ஆக்சுவலி ஐ ஷுட் சே சாரி டு ஹிம். ஆக்சுவலாக எங்கள் அப்பா உண்மையாகவே பாவம் தான், டேடி ரொம்ப பாவம். அண்ட் இந்த பாட்டு அந்த விதத்தில் எனக்கு எமோஷ்னலாக கனெக்டட். அப்போ தான் நான் புரிஞ்சுட்டு, ஒரு ஃபிலிம் மேக்கர் பண்ணக்கூடிய படம் நீங்கள் கொஞ்சம் குடும்ப உறவுகள் இதெல்லாம் பண்ணால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களை பயங்கரமாக அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பார்க்குறவங்களாம் என் தங்கச்சியை பார்த்து, நீ தானே அந்த தங்கச்சி, என் தங்கச்சி ஏன்டா டே என்ன போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி. ஸோ இந்த படத்தில் இந்த டேடி ரொம்ப பாவம். இன்னொரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா நானுமே ஒரு டேடி, நானும் பாவம் தான். ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம் அப்படி தான் என் பையன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அஃப்கோர்ஸ் டேடி ரொம்ப பாவம்.
அப்புறம் ஆல் அப்பா சார் லையர்ஸ். இந்த லையர்ஸுங்கிறது வந்து பெரும் பொய்கள் சொல்கிறவங்க இல்லை. கண்டிப்பாக 24 மணி நேரம் குழந்தைகள்கிட்ட உண்மை சொல்லிட்டு இருக்க முடியாது, குழந்தைங்க கேட்குற எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஸோ தெட் பி லைஸ், ஸ்வீட் லைஸ் இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல வரக்கூடிய ஒன்று தான் ஆல் அப்பா சார் லையர்ஸ். அப்புறம் இந்த படம் வந்து எளிமையாக எடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான பொருட்செலவோட ஒரு விரிவான ஒரு படமாக தான் எடுத்திருக்கோம். இந்த படத்தை என்ன சொல்கிறது, தயாரிப்பதற்கு காரணமானது தயாரித்து கொடுத்த ஜியோ ஹாட்ஸ்டார். இது ஆரம்பிக்கிறப்ப டிஸ்னி ஹாட்ஸ்டார், இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார். அண்ட் ஆமாம், நான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட டெய்லி போவோம், கதை சொல்லுவோம், அப்புறம் வேணான்னு நான் சொல்லிட்டு வந்துடுவேன். அண்ட் ஆக்சுவலாக நான் பிரதீப் சாரை மீட் பண்ணது படம் பண்ணுறதுக்காக மீட் பண்ணல. நரன் வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஒரு நாள் சும்மா அவங்க ஆஃபீஸ் போனப்போ டீ சாப்பிட்றப்ப நீங்கள் எதாவது கதை வச்சுக்கலான்னு கேட்டால் அப்படி பேச ஆரம்பித்தோம். நான் அவர் வந்து படம் அப்போ ஆக்சுவலாக நம்ம கதை பேஸ் பண்ணுறப்ப டிஸ்னி ஹாட்ஸ்டாரே ஸ்டார்ட் ஆகலை, நீங்கள் படம் பண்ணுற ஐடியாலே இல்லை. ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் டிஸ்னி ஹாட்ஸ்டாரே ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அப்படி பேசி அப்புறம் திடீர்னு ஒரு நாள் லாக்டவுன் அப்போ இந்த கதையை நான் சொன்னேன். அப்போ குட்டி சார் வந்து ஒரு ஜூம் காலில் தான் கேட்டார். 2-3 கதை சொன்னேன்னு நினைக்கிறேன். குட்டி சார் வந்து இந்த கதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். மேபி அவர் எதுக்கு செலக்ட் பண்ணாரு இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவரும் ஒரு அப்பாவாக ஒரு சின்ன கில்ட்டியோடு இருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நிறைய அப்பாக்களுக்கு இந்த படம் பிடிச்சனால, எல்லாருமே அப்பாக்களாக இருந்தனால. பட் பிரதீப் சார் இஸ் பேச்சுலர். பட் இருந்தாலும் அண்ட் எனக்கு ஹாட்ஸ்டார் போகிறப்பலாம் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து நான் மித்த கார்பரேட்குள்ளே போனதில்லை. ஆனால் இங்கே போனால் ஒரு குட்டி சார் எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார். அவர் மேலே கோவமாக இருக்காரா வருத்தமாக இருக்காரு, ஆனால் ஆல்வேஸ் ஹி ஸ்மைல்ஸ். நம்மளுக்கு அவரை பார்த்தா ஒரு எனர்ஜி வந்துடும். ஓகே, ஒரு பயங்கர ஹாப்பியான பர்சன் தான். நம்ம கம்ஃபர்டபுள். பாலா சாரை பார்த்தா எப்படி இருக்கணும், அந்த சித்தப்பா பெரியப்பாலாம் இருப்பாங்கல்ல, அவர் குரலுமே அந்த ஒரு பேஸ் வாய்ஸில் இந்த ஊர்ல எல்லாம் வந்திருப்பாங்க கிளம்பி திருநெல்வேலியிலேருந்து, அந்த மாதிரி வந்து சித்தப்பா மாதிரியா இருப்பார். அண்ட் பிரதீப் சார் இஸ் லைக் என்ன சொல்கிறது, என்னோட க்ளோஸ் டியூட் படி. அண்ட் அவர் வந்து 7 கடல் 7 மலையிலையும் எனக்கு வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னார், இந்த படத்துலையும் சொன்னார். எனவே பிரதீப் கேமி இந்த ஏன் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னரை அவர் தான் புஷ் பண்ணார். நீங்கள் ஒரு ஃபீல் குட் பண்ணுங்கள், ஹியூமர் பண்ணுங்கன்னு புஷ் பண்ணி தான் இந்த படத்துக்கு வந்தோம். அண்ட் எனக்கு சிவா சாரை வந்து, நானும் சிவா சாரும் சினிமாவுக்கு வந்து ஒரே வருஷம் 2007, கட்டது தமிழ், சென்னை 28. அப்போ இருந்து எனக்கு சிவா சாரை தெரியும். அண்ட் நாங்கள் ஒரு படம் ஒன்றும் பல தடவை பேசியிருக்கோம். பட் அதுக்கான கதை இப்போ தான் அமைஞ்சுது. அண்ட் இந்த படத்தில் நடிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் நிறைய ஆக்டர்ஸோடு ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் சிவா சார் கேமரா முன்னாடி இருக்குங்கிறது தெரியவே தெரியாது. எவ்வளோ பக்கத்தில் வச்சாலும் அந்த கேமராவை பற்றியான துளி பிரஞ்சையும் இல்லாமல், அந்த கான்ஷியஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அண்ட் ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரை நடிக்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணி பல படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் கிரேஸ், நான் அவங்கள டான் கூப்பிடுவோம். ஏன்னா சி இஸ் ரியலி அ டான். சி ரைட் ஸ்கிரிப்ட், ஷி நோஸ் மியூசிக், ஷி நோஸ் டு டான்ஸ். ஒரு பரதநாட்டியத்தில் ஷீ டிட் BA. அண்ட் ஸோ இப்போ அவங்க ஸ்கிரிப்டும் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியாக ஹியூமர் வரும். அண்ட் ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து கிளம்பி வந்து சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு தனக்கான இடத்த தானே உருவாக்கிட்டாங்க. ஒரு ஹீரோயினுக்குரிய எந்த விதமான என்ன சொல்கிறது, ஹீரோயினுக்கு நம்ம சொல்லக்கூடிய எந்த இதுவும் இல்லாத, ஆனால் முழுக்க தன்னுடைய நடிப்பினால் நம்மளை வசீகரிக்கக்கூடிய ஒருத்தர். நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கப்போ அப்பன் ஒரு படத்தை பார்த்தேன். அந்த அப்பனில் ஒரே ஒரு ஷாட், அவங்க ஓடி வந்து அது ஆக்டிவ் ஆகாது, ஸ்கூட்டர் ஏதோ ஒன்று அதில் பின்னாடி ஏறி உட்காருவாங்க. நான் முடிவு பண்ணேன், இந்த பொண்ணு நடிச்சாலும் அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு பிரதீப் சார்ட்ட சொல்லி எல்லாம் சண்டை போட்டு இவங்க தான் கிட்ட அதுக்கு ஒரு 4 மாதம் நான் வெயிட் பண்ணேன் சார் இவங்களை ஓகே பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி அப்புறம் இந்த பையனை தேடுறதுக்கு வந்து நாங்கள் முதல்ல ஒரு பையனை சரி பண்ணிட்டோம். அப்புறம் தேடி அப்புறம் இவன் கிடச்சான். பிரதீப் சார் என் பையனை நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அவன் வேறு படத்தில் வேணாலும் நடிக்கலாம், என்னால் என் பையனை டைரக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்போ ரொம்ப செல்ஃபிஷாக ஆகிடுமோ நம்மளுக்கு ஒரு இது வேறு. அண்ட் அப்புறம் கண்டிப்பாக இப்போ இன்னொரு பையன் நடித்தானா மலையில் ஏறலாம் சொல்லலாம், நம்ம பையன் நடிக்கிறப்ப அவன் என்ன சொல்லுவான் நம்மளன்னு தெரியாது. ஸோ அண்ட் மித்துல், அன்பு, நாங்கள் அன்புன்னு தான் கூப்பிட்றோம். அண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவனுக்கு நாங்கள் ஓட சொல்லி கொடுத்தோம், ஸ்விம்மிங் பண்ண சொல்லி கொடுத்தோம், வேவ்போர்டு ஓட்ட சொல்லி கொடுத்தோம், ஃபுட்பால் ஓட சொல்லி கொடுத்தோம், நடிக்க சொல்லி கொடுக்கல. அது தானாகவே வந்துச்சு அவனுக்கு. அண்ட் இஸ் வெரி ஈஸி. அவன் ஆக்சுவலாக இப்போ என் நித்தேஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் நடிக்கணும்னு ஆசை அவனுக்கு. அவனுக்கு சீன் நடிச்சு காட்டணும், இல்லை இது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுருவான். ஸோ அந்த மாதிரி லைக் ரொம்ப நல்லா பண்ணான். அண்ட் இங்கே இருக்க எல்லாருமே, அப்புறம் திங் மியூசிக் சந்தோஷ் ரொம்ப தேங்க்யூ. இந்த ஆல்பத்தோடு நீங்கள் கொலாபரேட் பண்ணி இந்த ஆல்பத்தை இன்றைக்கி வெளியில் வர்றதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் நீங்கள் தொடர்ந்து தமிழில் நிறைய நல்ல படங்களை, நிறைய கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டார் பின்னாடி இல்லாமல் மியூசிக் பின்னாடி இருக்கக்கூடிய பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு இடம் கொடுக்குறீங்க. அண்ட் ஐ எம் a ஃபேன் ஆஃப் திங் மியூசிக். ஸோ அதனால் அது உங்களுடைய டீம். அவருங்க நம்ம மணி, அதை விடன்னு ஒருத்தர் இருப்பார், மணி, எக்ஸ்ட்ராடினரி டீம். ஹாப்பி டு ஒர்க் வித் திங் மியூசிக் ஆல்வேஸ். அண்ட் மதன் கார்கி சார், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ லாட். மதன் கார்கி சாரோட ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் நோ ஈகோ, நத்திங்,
ஆனால் என்னென்னா கரெக்டாக டயத்துக்கு வருவார், டயத்துக்கு போயிடுவார். அது போதாத, ஏன்னா பிகாஸ் ஈ ரன்ஸ் ஒரு அது அது சரி அதை வரைய சொல்லுவார் நினைக்கிறேன். இஸ் டூயிங் அ ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் வந்து ஆனால் அதுக்கு நடுவில் நான் டார்ச்சர் பண்ணி இப்போ டெய்லி ஒரு பாட்டு மாற்றிட்டே இருக்கேன் லிரிக்ஸை. இதை மாற்றி கொடுங்க சார், அதை மாற்றி கொடுங்க சார்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் மதன் சார். அண்ட் மைனா, இந்த ரஞ்சித் சொன்னார் இந்த படத்தில் இவங்க அறிமுகமாகறாங்க. இவங்க வந்து கூழாங்கல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். வேணி இப்போ வினோத்ராஜ் கூழாங்கல்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். அதில் அவங்க நடிக்கணும்னு ஆசை. ஸோ இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க நிறைய படங்கள் நடிப்பாங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப இவங்களும் இந்த பையன் மாதிரி தான். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி பிஃபோர் த கேமரா. ஷி ஆக்ட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் தட் நடிக்கிறவங்களா இருப்பாங்க. பொறாமையாக இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்தா. ஆக்சுவலாக இந்த செட்டில் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன். ஏன்னா இந்த செட்டில் எல்லாருமே நடிகர்களாக இருந்தாங்க. ஸோ நம்ம வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. லைக் ரொம்ப சிம்பிள் ஸ்டேஜிங் பண்ணி எடுத்துகிட்டா போகுங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இனி யாராவது விட்டேன்னா மிஸ்கின் சார் சொல்லணும் கடைசியாக. அவங்களோட ஆடியோ லான்ச் சாயங்காலம், எங்கள் ஆடியோ லான்ச் 2 ஆடியோ லான்ச்சுக்கும் உங்களை எல்லாத்தையும் வர்ற மாதிரி வரணும்னு சொல்லி நான் இன்வைட் பண்ணுறேன். காலையில் சத்தியமில், ஈவினிங் க்ரீன் பார்க், மார்னிங் அங்கே பார்ப்போம், ஈவினிங் எங்கள் இதில் பார்ப்போம். ஸோ 3 BHK அண்ட் பறந்துபோ இட்ஸ் லைக் ரெண்டுமே என் படம் தான். எப்படி வாழையும் கொட்டுக்காலியும் வந்தப்போ எனக்கு ரெண்டுமே ஐயோ ஒரே நாளில் வந்துச்சுன்னு இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டும் எனக்கு பிடிச்ச படம். இந்த படமும் அந்த மாதிரி. அண்ட் எல்லோரும் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மிஸ்கின் எனக்குமே 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியாக சைக்கோ அதில் நான் இருந்தேன். அதுலேருந்து அவருக்கும் படம் வரல, எனக்கும் படம் வரல. படம் வரல, ஏன்னா ரிலீஸ் ஆகலை. ஆனால் அண்ணன் பேசி நடித்து அதை ஃபில் பண்ணுறாரு. சூப்பர். அண்ட் அண்ட் எனக்கு எப்போல்லாம் ஒரு மன தளர்ச்சி இருக்குமோ, இல்லாட்டி ஒரு கண்டிப்பாக டைம்னஸ் இருக்கும் நம்மளுக்கு, இது அந்த பிரச்சனையை எப்படா ஃபேஸ் பண்ணுறது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கப்போ நான் வந்து போகிற இடம் வந்து மிஸ்கின் ஆஃபீஸ். அவரை பார்த்தா எனக்கு வந்து தினேன்னு தெரியல ஒரு உற்சாகம் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் அவர்கிட்ட எங்கள் தாத்தாவோட சாயல் இருக்கும். தாத்தானா வயசில் சொல்ல, சாயலில் அந்த பெரிய ஒரு பலூன். எங்கள் தாத்தா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்கு. ஒரு இல்லை பலூன் தூக்கிட்டு எனக்கு இந்த ஞாபகம் இருக்குது. பலூன் எடுத்துட்டு எங்கள் தாத்தா ஒருத்தர், அந்த தாத்தாவோட ஞாபகம் அப்படியே இருக்குது. இவரை பார்த்தா எனக்கு அவர் அந்த பலூன் கொண்டு வந்து அந்த தாத்தா மாதிரியே இருக்கும். அண்ட் அவர் நல்லா ஹக் பண்ணுவார், உங்கள் கையை பிடிச்சிக்குவார். அந்த ஒரு பாடி டச், அந்த அவர் கொடுக்கக்கூடிய அந்த உடலின் சூடுங்கிறது உங்களுடைய இதுலேருந்து கொடுக்கும். அதே தான் சித்தார்த் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இப்போ மிஸ்கின் அண்ணன்கிட்ட ஒரு மாதிரினா சித்தார்த்தை வந்து நம்ம எப்போ வேணாலும் கால் பண்ணாலும் ஃபோன், எனக்கு தெரிஞ்சு நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் அடுத்த கால் சித்தார்த் நினைக்கிறேன், நெக்ஸ்ட் கால். அண்ட் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை உடனே கிளம்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பர். அண்ட் எல்லா படத்துலையும் நான் வந்து பாடுங்கன்னு சொன்னால் வந்து பாடிட்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அண்ட் மாரி செல்வராஜ், ரஞ்சித், மீராவோட ஹபீபி நான் பார்த்தேன் தமிழ் சினிமாவில். நான் இது உண்மையாகவே சொல்கிறேன், அன்பு பிரியத்தினெல்லாம் சொல்ல. அப்படி ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை, இஸ்லாமிய ஊரை இது வரைக்கும் யாருமே காட்சிப்படுத்தவே இல்லை. ஹபீபி வர்றப்ப தமிழின் முதல் தமிழ் இஸ்லாமிய படமாக அது இருக்கும். அண்ட் அதை பிரித்து சொல்கிறது வந்து அவங்க பிரித்து சொல்கிறதுக்காக சொல்ல. ஏன்னா அப்படி ஒரு ஸ்லாங் இருக்குது, அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அவங்க தமிழை இந்த மொழியில் பேசுவாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட அவர் ஊரில் இருந்து, எனக்கு தெரிஞ்சு மீராவுடைய பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃபிலிம் தான். அவர் ஊரில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார். அண்ட் அது மீரா வந்து ஆக்சுவலாக ட்ரெய்லரே அப்படி சொல்லலாம். மீரா டேக்கிங் அவரோட ஊரை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதுதான் ஹபீபி. அண்ட் ஹபீபி நம்ம எல்லார் மனதையுமே அப்படியே என்ன சொல்கிறது இணக்கமாக நம்மளை கொண்டு போவோம். அண்ட் இட் வில் இன்ட்ரடியூஸ் எ நியூ ஸ்லாங், நியூ லைஃப் ஸ்டைல் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ மீரா ஃபார் ஹபீபி. அண்ட் ஸோ மீரா அதனால சொன்ன இன்னும் நிறைய நல்ல படங்கள் நான் பார்த்துருக்கேன். அது தொடர்ந்து வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மிஸ்கின் நான் தேங்க்யூ சார், பாலா சார், குட்டி சார், பிரதீப் சார், மார்க்கெட்டிங் மேம் அபிலாஷா மேம், அண்ட் வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ. இதுக்கு மேலே வேறு ஏதாவது சொல்லணுமா? எங்கே அண்ணன் இங்கே போயிட்டாரா? சரி, சுரேஷ் நான் போயிட்டார். என்னுடைய நெருங்கிய கூட்டாளி, 7 கடல் 7 மலையோட தயாரிப்பாளர். அவர் எந்தளவுக்கு பெருந்தன்மைனா 7 கடல் 7 மலை எடுத்துட்டோம். பட் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில சிக்கல்கள். ஆக்சுவலாக நாங்கள் ஜனவரி பிளான் பண்ணியிருந்தோம், மார்ச்சில் பிளான் பண்ணியிருந்தோம். நான் சொல்கிறேன், மார்ச்சில் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் பட் அது சில விஷயங்களால் அதை ரிலீஸ் பண்ண முடியல. அதனால் நாங்கள் பறந்து போக்கு ப்ரொமோஷனே பண்ணாமல் வச்சுருந்தோம். அந்த படம் வந்ததுக்கப்புறம் அதில் ட்ரெய்லர் லான்ச் பண்ணலான்ட்டு. ஸோ பறந்து போன்னு ஒரு படம் எடுத்துருக்கேங்கிறத வெளில சொல்லாமல் வச்சுருந்தோம். அப்புறம் அண்ணன் சொன்னார், மார்ச்சில் என்னால் முடியல, நீங்கள் பறந்து போ கொண்டு வாங்க, அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னார். இதை எல்லா ப்ரொடியூசரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு பிரதராக, நண்பராக, ஒரு கூட்டாளியாக இருக்கிறனால அதை சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய எடிட்டர் முதல்ல பேசினார், VS மதி. அவர் டைரக்டராகவும் வந்தான். என் கூட வந்து பேரன்பு வந்து சூரிய பிரதமன் தான் எடிட்டர், வாழைக்கும் சூரிய பிரதமன் தான் எடிட்டர். அவனும் என் அசிஸ்டன்ட் தான். அவன் கடைசியில் டைம் இல்லாதப்போ செல்வத்தில் ஃபோன் பண்ணிட்டு, எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும், இந்த ஏதோ ஒரு கியூபுக்கு கொண்டு போனுங்கிறப்போ ஒரு பையன் இருக்கா சார் அனுப்பி விட்டான். அப்போ மதி வந்தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் கூடயே தான் இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு,
முதல்ல அவங்க அப்பா கேட்டார் எப்போ சார் படம் வரும்னு. அப்புறம் அவங்க அம்மா கேட்டாங்க, இப்போ அவங்க மாமனார் கேட்டாங்க, அப்புறம் உங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க. படம் வருது, அவங்க அப்பாட்ட சொல்லிடுங்க ஜூலை 4 அவர் மருமகன் எடிட் பண்ண படம் வருது. மதி தேங்க்யூ. மதி இல்லாமல் லைக் இந்த 4 வருடங்கள் தாண்டி இருக்காரு. மதி தான் லைக் இந்த படத்துடைய கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட் ஃபுல்லாக தூங்கலை, ஏன்னா இங்கே ரிலீஸ் பண்ண எல்லாத்தையும் தான் ரெடி பண்ணோம், அதனால தான் கண்ணு வந்திருக்கு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மதி தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் சார் ஏகாம்பரம் சார். அண்ட் ஏகாம்பரம் சார் இன்னைக்கு இல்லை, ஷூட்டில் இருக்கார். வழக்கம் போல் எல்லா கேமராமேன் பிஸியாக இருக்க மாதிரி தான் அவரும் இருக்கார். அதனால் கலர்லாம் நம்மளே பண்ணிக்கிறோம் டிஏலாம். அப்புறம் இந்த படத்தை ஜூலை 4 திரைக்கு கொண்டு வரக்கூடிய ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல், அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் என் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஸ் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டே இருப்பேன். ஃபஸ்ட் டைம் என் கூட ஒரு கரெக்டாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அண்ட் ஐ ஹோப் யூ வில் டேக் த ப்ராப்பர் தியேட்டர்ஸ், வில் கம் டு த ப்ராப்பர் ஸ்க்ரீன் நம்புகிறேன். அண்ட் அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த படத்தை பார்த்துட்டு கொடுத்த வேர்ட்ஸ், அவர் கொடுத்த சப்போர்ட், அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட், அது எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு புதிய உணர்ச்சியை கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு ப்ரொடியூசர், என் அஸ்டண்டோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜிகே ப்ளஸ் ப்ரொடக்ஷன். அவங்க 3 பிரதர்ஸ், அவங்க 3 பேர் தான் இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வராங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் ஏதாவது சொல்ல தான் மன்னிச்சுக்கோங்க. அதோட முக்கியமாக அஞ்சலி வரப்போ அஞ்சலி சொல்லிக்கலாம். தங்க மீன்கள்லேருந்து என்னுடைய படத்தில் உதவி இயக்குனராகவும் இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறப்ப என் கூட வந்து நிற்கிற அமுதோன் கருப்பையா, அஞ்சனா கிருஷ்ணகுமார், அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்த என்னுடைய எல்லா அசிஸ்டன்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மலையாளத்திலே சொன்னதுக்கு நன்றி. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ், மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. தேங்க்யூ ராம் சார். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மலையாளத்தில் கொஞ்சம் இமோஷன் கம்மி, இமோஷன் மேலே கூடுதல் எது கூடுதல் என்ன சொல் ஒன்று தான். ஓகே, தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது. ஸோ ஹியூமர் பண்ணிட்டேன் மலையாளத்தில், பட் இந்த ஹியூமர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுவும் சிவா சார் கூட. ஸோ சிவா சார் குறை புதிய புதிய காமெடி டெக்னிக்ஸ் எல்லாம் he teach me. ஸோ ரொம்ப ஸ்வீட்டான லைட் ஹார்ட்டட் மூவி. நிறைய சிரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எஸ்டர்டே ராம் சார் என்கிட்ட கேட்டேன் ஒரு பாட்டு பாடணும்னு. ஸோ இத்தனை நாள் ஆக்டிங் கான்ஃபிடெண்ட்டாக போனேன் நான். இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி சார். ஸோ ஏதோ எப்படி இருக்கும், I hope it will become a real special one. So yeah, thank you so much. Of Ram sir and entire team of Parandapu, I thank Jio Hotstar, Kutti sir, Bala sir, Pradeep sir and the entire team of Hotstar. ரொம்ப எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு எமோஷ்னலான ஸ்டேஜ் இது. இதுக்கு முன்னாடி சில மேடைகளில் நான் ஏறியிருக்கேன், இதுக்கப்புறமும் சில மேடைகளில் நான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து நான் ஒரு நாள் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் வந்து என்றைக்காவது ஒரு நாள் படம் டைரக்ட் பண்ணுவோம், அன்றைக்கி வந்து நம்ம டைரக்ட் பண்ணுற படத்தில் சாரை கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருந்திருக்கு. பட் நான் என்றைக்குமே ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினச்சி பார்த்ததில்லை. அப்படி நான் ஒரு தயாரிப்பாளராகி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டப்புறம் இப்போது சாரோட ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறேன்றது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு மேடை. இது எனக்கு ஒரு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. அது அவர் தான் அந்த ஒரு பெருந்தன்மையாக இருந்து அதை பண்ணுறாரு நான் நம்புகிறேன். இப்போ இது வந்து இந்த ஆடியோ லான்ச் இப்போ இந்த சாங் கூட நான் வெளியிடணும்னு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப உண்மையாக ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக நான் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும்தான் உணர்றேன். எனக்கு மற்றது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு என்னை ப்ரொடியூசர்னு சொல்கிறத விட மற்றதுலாம் எனக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கிறத விட எனக்கு ராம் சாரோட அசிஸ்டண்ட் அருண் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஒரு கர்வமும் ஒரு பெருமையும் இருக்குது. அந்த இதோடு தான் நான் என்றைக்குமே இருக்கேன். நான் சாரோட படங்களில் தானு சார் அவர் வராரு. தேங்க்யூ
ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை அந்த விதத்தில். நான் அசிலேட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் மட்டும்தான் வந்து சார்கிட்ட உருப்படியாக ஒர்க் பண்ண ஒரு ஆள் சாரோட அசிஸ்டன்ஸ் லிஸ்ட்லேயே. எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக அப்படியே சார் கூடயே 24/7 இருக்கிறவங்க. நான் மட்டும்தான் மற்ற வேலைகளும் பார்த்துட்டு சார்கிட்ட அப்போ போய் பார்த்துட்டு வருவேன். அதனால தான் அவங்க எல்லாமே அடுத்தடுத்து ஒரு நல்ல டைரக்டர் ஆகிட்டு வராங்க. நான் இந்த மாதிரி இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அப்போவே வந்து சார் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, அருண் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லை, சார் வந்து ஏதோ ஒரு டீ கடையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைரக்டர் ஆகிற ப்ரொடியூசர் ஆவீங்கன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு டப்புன்னு அப்போ வந்து நான் டைரக்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவர் இங்கே ஏதோ என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். பட் அதுதான் இப்போது நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியறதை விட நம்மளோட குருநாதர்களுக்கோ நம்மளோட ஆசனவர்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் அப்போயே பார்த்துருக்காரு. நிச்சயமாக இவன் இருக்கிற வாழ்க்கை இவன் டைரக்டராக வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் ஆகிடுவான் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் எதை வச்சு சொன்னார் கூட எனக்கு தெரியல. அப்படி ஒரு அறிகுறியே இல்லாதப்போ கூட அவர் வந்து நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்கன்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அது நிஜமாகவும் நடந்துருச்சு. அந்த விதத்துலேயும் நான் என்றைக்குமே என் மூலிமா நான் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராகவோ அடுத்தடுத்து நான் படம் ப்ரொடியூசராகவோ என் மூலிமா என்றைக்கு ஒரு நல்ல படம் வந்தாலும் அது வந்து சார்னால தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல படம் வரும்போது மட்டும் அதோட காரணம் கண்டிப்பாக சாராக தான் இருப்பார். ஸோ இந்த மேடையில் என்னையும் கூப்பிட்டு பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை தான். அவர் எப்பவுமே அதை தான் பண்ணிகிட்டு இருப்பார். மற்றவங்களுக்கு மேடை ஏற்றி அழகுபடுத்தி பார்க்குறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். மிர்ச்சி சிவா அவர்களுக்கு நான் ஒரு ரொம்ப பெரிய ரசிகன். நான் அவரோட படங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி படத்தில் சார் இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து எல்லா ஸ்கிரிப்டும் சார் அனுப்புவார். இதை அனுப்பிச்சு படிச்சு போய் நான் வந்து இது சாரோட இது வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும். ரொம்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீமான நல்ல ஒரு ஃபன், அதே மாதிரி சாரோட அதோட ஒரு ஸ்டாம்பும் அதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். இதில் மிர்ச்சி சிவாவோட பண்ணுறாருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. சாருக்கு சிவாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது அந்த காம்பினேஷனுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதில் சார் எல்லா படத்துலையும் ஒரு வேறு மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, வேறு மாதிரி ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அது படத்துக்காக இருக்கும். இந்த படத்தில் இப்படி பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் விஷுவல் சார் காட்டும் போது இவ்வளோ லேண்ட்ஸ்கேப் காமிச்சு இந்த படத்தில் என்ன மாதிரி பண்ண போகிறாருன்னும் போது கம்ப்ளீட்லி ஒரு பயங்கரமாக வாய்ப்பில் வந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ விஷுவல்ஸ் இருந்தது. அதில் எல்லாத்து மாதிரியும் நான் ஒரு ராம் சாரோட ரசிகனாக அவரோட அசிஸ்டண்ட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எப்போவுமே அவரோட படங்கள் அப்போ ஒரு ரிலீஸ் அப்போ கூடயே இருந்து வேலை பார்த்து தான் பழக்கம். இந்த தடவை நாங்கள் தயாரிக்கிற ஒரு படமும் வருது, அந்த டைமில் வராருன்னு எனக்கு அங்கேயே மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இந்த டைம் தான் சார் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி இந்த டைம் வரானாரு. பட் இது அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையே ஒரு பாசிட்டிவாக இதாகுது. ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து என்னுடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள். ராமனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். படைப்பாளி, மிகச்சிறந்த படைப்பாளி, அதை தாண்டி மிகச்சிறந்த மனிதரும் கூட. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக கூட பார்த்துருக்கலாம். தன்னோட அசிஸ்டண்ட்களையே விட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ண வைக்கிறதுலாம் வந்து உண்மையாகவே அவரோட அசிஸ்டன்ஸில் அவர் கேர் பண்ணுற விதமே எனக்கு வந்து அவர் ரொம்ப என்கிட்ட அட்மையர் பண்ண வச்சது. மாரி செல்வராஜ் மேலாம் அவர் காட்டுற அன்பு எனக்கு பொறாமையாக இருக்கும். நம்ம மாரி செல்வராஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ நேசிப்பார். அவரை பற்றி அவ்வளோ கேர் எடுப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், கூட இருக்கவங்கள இவ்வளவு நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியான. எனக்கு அவர் கூட பணிபுரிந்த நாள் என் வாழ்க்கையில் நான் என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடைய மிக சந்தோஷமான நாட்கள்னு சொன்னால் அவரோட நான் பணியாற்றிய அந்த நாட்கள் தான். ஒரு படைப்பாளி வந்து 24 மணி நேரம் சினிமாவை பற்றி யோசிக்க முடியும்னா அது அண்ணன் ராமு அவரில் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேறு யாரை பற்றியும் ஒரு நெகட்டிவாக பேசாமல், நம்மளே யாராவது பற்றி நெகட்டிவாக சொன்னோம்னா கூட அது காதில் வாங்க மாட்டார். அவர் வேணும் உண்டு தூங்கி எழுந்திரிச்சானா ஸ்ட்ரைட்டாக எடிட்டிங்கில் இருப்பார். படைப்பு இது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்ற யோசிக்கிறத தவிர வேறு எதை பற்றி சிந்திக்காத ஒரு மிகச்சிறந்த கலைஞர். அப்படி ஒரு கலைஞனுக்கு உண்மையாகவே ஹாட் ஸ்டார்ஸ் வந்து இந்த படம் பண்ணதுக்கு ஹாட் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நன்றி. கிருஷ்ணாஸ்குட்டி சாராக இருக்கட்டும், பாலா சார் மற்றும் பிரதீப் சார் 3 பேருக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் சிவா பிரதர் இந்த படம் பண்ணும்போது எனக்கு ராமனை சொல்லும்போது சிவானை கூட சேர்ந்து படம் பண்ணுறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிவானை இப்படி பண்ணார், சிவானை மீட்டுறது கிடையாது அப்படின்னு. நான் ராமன்ட்டு அவ்வளோ காமெடி இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் ஏன்னா பேரன்பு பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். என்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண படம் அந்த படம் வந்து பேரன்பு. நானும் பாரதிராஜா சாரும் வெளியே வரும்போது பாரதிராஜா சார் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னமும் மைண்டில் இருக்குது. வெளில வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்தார். நான் என்னப்பா அப்படின்னு கேட்டேன்.
அப்போ அவர் சொன்னார், நீ பாடுறா இவன் வந்து இந்தியாவிலே மிகச்சிறந்த இயக்குனர்ன்ற பேர் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் ராமன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, இவரோட எப்படியாவது ஒரு படம் நம்ம பண்ணணும்னு நான் ஆக்சுவலாக தரமணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ என்னால் முடியலை, இவரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு முடியல. அப்போ நான் தானன் கொண்டு போய் ராமன் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஏன்னா என்னால் முடியலை, தானனால் உடனே முடியுன்றதுனால தானன் கொண்டு போய் விட்டேன். எனக்கு எப்படியாவது ஒரு படம் பண்ணணும், அதுக்கு நம்ம தகுதி ஆகிக்கிறோம் முதல்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு நேரம் வரும்போது அப்போ ராமன் வந்து இப்படி ஒரு கதை இருக்கு பண்ணலான்னு சொன்னேன். இதுக்காகத்தானே காத்திருந்தேன் அப்படின்றது மாதிரி அந்த படைப்பு எடுத்து பண்ணதான் 7 கடல் 7 மலை. அப்புறம் இடையில வந்து பறந்து போகணும்னு ஒரு படம் ஹாட் ஸ்டார் பண்ணுறேன். நம்ம ஆனால் பண்ணுங்க, நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து ஏன்னா இந்த படைப்புன்றது வந்து ஒரு படைப்பு வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக பணம் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்காம அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கானா, அது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும்னு நினைக்கிறேன். அதாவது சும்மா படம் எடுத்தான் சம்பாரிச்சான் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த படைப்பு அந்த மக்களுக்கு என்னவா போய் சேருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் ராமனை வந்து மிக தெளிவான ஆள். அது மாதிரி அவருடைய வந்த அசிஸ்டன்ஸுகள் அப்படி மாரி செல்வராஜ் அதில் ரொம்ப தெளிவான ஒரு படைப்பாளியை தான் பார்க்குறேன். அப்படிதான் இந்த படம் பறந்து போ வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும். இதுலேயும் ஒரு அரசியல், அவர் படம் எல்லா படங்களையும் ஒரு அரசியல் இருக்கு, இதுலேயும் ஒரு சமூக அரசியல் இருக்கு. குழந்தைகள் எப்படி வளர்க்கணும், ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆசைகளை பூரா நம்ம குழந்தைகள்கிட்ட திணிப்போம். நான் இப்படித்தான் என் பையன் இருக்கணும், இதுதான் ட்ரெஸ் போடணும், இப்படிதான் அவன் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு திணிப்போம். அப்படிலாம் இல்லாம அந்த குழந்தை என்ன விரும்புது அப்படின்னு சொல்றது வந்து அப்படி எப்படி யோசிச்சாருன்னு எனக்கே ஆச்சரியமா. இவர் யோசிக்கிற ஸ்கிரிப்ட் கூட எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இன்ன வரைக்கும் வியந்து பார்ப்பேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த அவரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் எனக்கு ரொம்ப தான். ரெண்டாவது அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 வருஷமா அந்த அவருடைய ஸ்பீச் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். சமீப மேடைகள்ல கூட அவர் அதிகமாக பேசுறதில்லை நினைக்கிறேன். 2 வார்த்தை பேசிட்டு உட்காந்து அது மாரி செல்வராஜ் மேடையிலாவது கொஞ்சம் அதிகமாக பேசுவார்னு பார்த்தா அங்கேயும் வந்து சொல்லிட்டு உட்காந்து நான் எனக்கு ரொம்ப மென்டலி கொஞ்சம் டென்ஷனாகவும் டயர்டாகவும் இருக்கும்போது பார்த்தோன்னா அவருடைய ஸ்பீச் பார்ப்பேன். பழைய ஸ்பீச்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்கள் பாருங்க, மிக அற்புதமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு லெஜெண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நம்ம அப்படித்தான் நம்ம இருக்கும்போது தேட மாட்டோம், இல்லாத தேடி இருப்போம், அப்படிதான் நம்ம. அப்புறம் அந்த படத்தில் நடித்த சிவா பிரதர் பற்றி மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் போய் மீட் பண்ணுறேன் கோயம்புத்தூர்ல. மீட் பண்ணி என்ன பிரதர் ஷார்ட் முடிஞ்சான்னு கேட்டேன். இல்லை பிரதர் இப்போ தான் ஓடி வந்திருக்கேன், அடுத்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பிரதர். என்ன பிரதர் ஓட விட்டுருந்தா, இப்படியே ஓட விட்டுருந்தா நான் இது வரைக்கும் ஓடினது விட்டுருந்தா சென்னையை போய் சேர்ந்துருப்பேன் பிரதர். கோயம்புத்தூர்ல அவ்வளோ ஓடிட்டேன். அவருக்கு அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பான இடமா இருக்கு. அவருடைய படங்கள் வந்து மேக்சிமம் வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு. சிவா பிரதருக்கு அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்றது. சிவா பிரதர் இந்த படத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பண்ண முடியாது. அவங்க நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பண்ண. அப்புறம் சித்தார்த் பிரதர், அவர் எனக்கு ஒரு என்னோட படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, இந்த படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிரேஸ் ஆண்டனி, அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவு. உண்மையாகவே அவங்க தமிழ் சினிமாவில் நிறையா பிஸியாகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக வருவாங்க நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக ஒரு காமெடியாக நல்லா பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் அவங்க வருங்காவது ஒரு பிஸியான ஆர்டிஸ்டாக வர்றதுக்கான அத்தனை தகுதி இருக்குது, வாய்ப்புகள் வரும் நம்ம. சந்தோஷ் தயாநிதி நம்ம 20 பாட்டு பண்ணியிருக்காப்புல. யுவன் கொஞ்சம் மிஸ் ஆனதை பிடிச்சிட்டாப்புல நினைக்கிறேன். இல்லைன்னா யுவனை வந்து ராமன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு சேனலில் நீ மிகப்பெரிய வெற்றி வருவது. எல்லா பாடல்களுமே சிறப்பாக வந்திருக்கு. பாடல் சிறப்பாக வந்திருக்கு. மதன் கார்கி சாரோட பங்களிப்பு எனக்கும் வந்து, அதாவது திரும்பி ராமண்ணங்கிட்ட வேலை பார்க்குறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். தயாரிப்பாளராக நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து குவாலிட்டிக்காக போராடுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் படைப்பாளிகளுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு டென்ஷனாக தெரியும். மதன் கார்கி சார்ட்டா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 10 இது வாங்கிப்பாரு நினைக்கிறேன். டியூன் வாங்கி லிரிக் எழுதி அவரும் டயர்டே ஆகாமல் எழுதி கொடுப்பாரு. மதன் கார்கி சார் வந்து 7 கடல் 7 மலைக்குன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மறக்கவே முடியாது. எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரும்போது பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தைகளும் புதுசாக இருக்கும். இது வரைக்கும் எழுதப்படாத வார்த்தைகள் புதுசாக இருக்கும் அந்த வார்த்தைகள் பூரா. ராமன் 2 பேர் வந்து மாறி எழுதி வாங்கி அப்படி ஒரு 8 பாடல் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் அந்த 7 கடல் 7 மலையும் வந்து வெளிவரும். மற்றபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து பேருக்கும் தம்பி சிறப்பாக பண்ணியிருக்க, உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து நன்றியில் விடைபெறுகிறேன். நன்றி.